தெய்வமே கண் பாரும் எங்கள் பாவங்களை நீ பொறுத்தருளும். கருணை தெய்வமே கண் பாரும் எங்கள் பாவங்களை நீ பொறுத்தருளும். உடலும் மனதும் மனமோ ஒன்று சேர்ந்து உம்மை எரித்ததையா. உடலும் மனதும் மனமோ ஒன்று சேர்ந்து உம்மை எரித்ததையா. தேவகாதலை வழியை மனமறிந்துரையாய்ந்து இருத்ததையா. பாவ சேற்றின் வாழி என் வாழ்வை கொண்டு இறைத்ததையா. கருணை தெய்வமே கண் பாரும் எங்கள் பாவங்களை நீ பொறுத்தருளும். தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமானவர்களே, தவக்காலத்தில் இருக்கின்றோம். குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் இருக்கின்றோம். ஆண்டவருக்காக ஒப்புக்கொடுக்கப்பட்ட நாள். ஆண்டவருடைய பாடுகளை தியானிப்பதற்காக நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். முழுமையாக மனமாற்றத்திற்காக, உங்களுடைய உள்ளத்தை கிழித்துக் கொள்வதற்காக இந்த நாட்கள் நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. ஆகையால் இந்த திருப்பலியை முழுமையாக பங்கேற்கின்ற பொழுது நம்முடைய பாவங்களை நினைத்து மனம் வருந்துவோம். நம்முடைய மனமாற்றத்திற்காக நாம் ஒவ்வொருவரும் சிறப்பாக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். தடையாக உள்ள நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். ஏன் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகியால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மக்கள் அனைவரும் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட இனம் என்பதை குறிப்பிடவும் அவர்கள் இந்த திருச்சட்டங்களின் மூலம் கடவுளின் மேல் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறவிலும் நிலைத்து வாழ்வதற்காக என்பதனை மறந்து காலப்போக்கில் இந்த 10 கட்டளைகளானது 613 சிறிய சிறிய சட்டங்களாக பிரிக்கப்பட்டு வகுக்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதனை குறிப்பிட 365 சட்டங்களையும் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதனை குறிப்பிட 248 சட்டங்களையும் உள்ளது என்பதனை நாம் திருவிவிலியத்தில் வாசிக்கின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு இந்த சட்டங்களுக்கெல்லாம் அடிப்படையான 2 அன்பு கட்டளைகளை நமக்கு கொடுக்கின்றார். அது தெள்ள தெளிவாக நமக்கு எடுத்து கூறுகின்றார். முதலாவதாக நம் கடவுளாகிய ஆண்டவரை முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் அன்பு கூற நம் அனைவரையும் அழைக்கின்றார். இரண்டாவதாக நம் மீது நாம் அன்பு கூறுவது போல நமக்கு அடுத்து இருப்பவர் மீதும் அன்பு கொள்ள நம்மை அழைக்கின்றார். இந்த 2 அன்பு கட்டளைகளை கேட்பதற்கு மிக இனிமையாகவும் எளிமையாகவும் இருந்தாலும் பின்பற்றுவதில் கிறிஸ்தவர்களாகிய நாம் பல வகையில் தவறிக்கொண்டுதான் இருக்கின்றோம். நாம் நம் வாழ்வில் இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் வாழ மறந்து நமது சுயநலம் நமது தனிப்பட்ட விருப்பத்திற்காகவும் நமது பாவ செயல்களினாலும் இறைவனின் அன்பிலிருந்தும் பிறருடைய அன்பிலிருந்தும் விலகி வாழ்வதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். அன்பு சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தில் இருக்கும் கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவரும் தினமும் ஆலயம் வருகின்றோம். பல பக்தி முயற்சிகளிலும் ஜெப தப முயற்சிகளிலும் ஈடுபடுகின்றோம். ஆனால் இவை அனைத்தும் நம்மை இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் வாழ அழைக்கின்றது. மனிதர்களாகிய நாம் அனைவரும் பலவீனமானவர்கள். எனவே வருகின்ற நாட்களாவது இறைவனுக்கும் உள்ள உறவை வலுப்படுத்துவோம். நம் குடும்பங்களில் அல்லது உறவுகளில் ஏதேனும் விரிசல் இருப்பேன் அதனை சரி செய்ய முயற்சிப்போம். இவற்றை நாம் செய்கின்ற பொழுது நம் இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் எந்நாளும் வளருவோம் என்ற நம்பிக்கையில் இத்திருப்பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். இறையாசீர் பெறுவோம். எதை நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தின் அன்பை தேடாதே. எதை நான் தருவேன் இறைவா, எதை நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தின் அன்பை தேடாதே. எதை நான் தருவேன் இறைவா. குறை நான் செய்தேன் இறைவா, பாவக் குழியில் விழுந்தேன் இறைவா. குறை நான் செய்தேன் இறைவா, பாவக் குழியில் விழுந்தேன் இறைவா. கரையா பாவத்தை நீக்கிடவே, கரையாய் பாவத்தை நீக்கிடவே, நீ கல்வாரி மலையில் இறந்தாயோ. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் முதலில் பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் அர்ப்பணிக்கும் இக்காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இவை உமக்கு ஏற்புடையவாக மாற்றி என்றும் எங்களுக்கு மீட்பளிக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
கரங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு ஒரு கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் முதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயர் அம்ப்ரோஸ், எல்லா திருமையர் ஆகிய அனைவரோடும் உங்கள் திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். ஆண்டவரே, இந்த திருப்பலியை நன்றி இதன்படியாக புகழ் ஜெபிக்கும் சிறப்பாக உடல்நலம் பெற்றதற்காக ராமகிருஷ்ணன் நன்றி இதன்படியாக புகழ் ஜெபிக்கின்றார். அவருக்காக சிறப்பாக மன்றாடுவோம். மேலும் ஆண்மையை பாட்சிக்காக செபாஸ்டின் ஆன்மாக்காக சிறப்பாக மன்றாடுவோம். இறைவன் தன்னுடைய பரிவர்க்கத்தால் இவருக்கு நித்தியலை பாய்ச்சலை தள்ள உருக்கமாக மன்றாடுவோம்.
மேலும் உயிர்த்தெழும் இந்த நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றிற்குள் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உலகம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியரிடம் எனது ஆன்மா நலமடையும்.
வரும் வழி பார்த்தவரா, வரம் மழை பொழிந்தவரா, இறங்கிட தாமதமே, சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, வாருங்கள் நம் ஆண்டவர் அழைக்கின்றார், இதை பார்த்து துயரினில் ஆறுதலா, நோயினில் மருத்துவரா, அடிமையின் விடுதலையா, ஆண்டவர் இருக்கின்றார். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, வாருங்கள் நம் ஆண்டவர் அழைக்கின்றார், இறைவார்த்தை யூபிலி 2025 இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் என் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவின் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீ பற்றியறியச் செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கில் திரு பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அது அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுவதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கு மாட்சியும் புகழும் என்றும் என்றும் உரைத்தாகுக. ஆமென். அன்புக்குரியவர்களே, திருப்பலி முடிந்த பிறகு நம் பங்கில் இளையோர் இயக்குனர் பியா நிறுவன இயக்குனர் ஃபாதர் லூர்து அந்தோனிராஜ் அவர்கள் சிலுவை பாட நிகழ்வுகளை ஆண்டவரின் பாடுகளை நமக்கு வழங்குவார்கள். அனைவரும் பக்தியோடு பங்கெடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நாளை சனிக்கிழமை புனித கன்னிமரியாவின் நினைவு நாள். மாலை 6:30 மணிக்கு ஜெப மாலையும் அதனைத் தொடர்ந்து திருப்பலியும் நடைபெறும். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மார்ச் மாதத்தின் 30ஆம் நாள் தவக்கால 4ஆம் ஞாயிறு அன்று காலை 6 மணிக்கு முதல் திருப்பலியும் 8:15 மணிக்கு 2வது திருப்பலியும் நடைபெறும். 2வது திருப்பலியை சிறப்பிப்பவர்கள் செல்வம்பேட்டை பகுதியில் உள்ள புனித அன்னை தெரேசா அன்பிய குடும்பங்கள். அன்று காலை 9:30 மணி முதல் வேலூர் மண்டல சலேசிய உடன் உழைப்பாளர் இயக்கத்தினருக்கான ஆண்டு தியானம் நமது பங்கிலே நடைபெறும். உறுப்பினர்கள் அனைவரும் தவறாமல் பங்கெடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:30 மணிக்கு நம் சென்னை சலேசிய மாநில மறைப்பணி மையமான தீபகம் மையத்தினரால் ஒளி காட்சி நமது பங்கிலே நடைபெறும். ஆகவே
அதிலும் நீங்கள் கலந்து கொண்டு பங்கெடுத்து ஜெபித்து தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம். பொது அறிவிப்புகள். பிரியமானவர்களே, நம் சலேசிய நிறுவனமான ஏலகிரி தொன்போஸ்கோ பிக்ஸ் நிறுவனத்தில் வருகிற கல்வி ஆண்டிற்காக பல்வேறு இளங்கலை முதுகலை படிப்பிற்காக விண்ணப்ப படிவங்கள் வழங்கப்படுகின்றன. திருப்பத்தூரில் அமைந்துள்ள தூய நெஞ்ச கல்லூரியிலும் பல்வேறு பாடப்பிரிவுகளுக்காக விண்ணப்பங்கள் வழங்கப்படுகின்றன. தலித் மாணவர் மாணவியருக்காக நடத்தப்படுகிற கோடை முகாம் சென்னை நுங்கம்பாக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய லயோலா கல்லூரியில் வருகின்ற ஏப்ரல் மாதம் 20ஆம் நாள் முதல் மே மாதம் 1 நாள் வரை நடைபெறுகிறது. இதற்காக விண்ணப்ப படிவங்கள் வழங்கப்படுகின்றன. தேவைப்படுவோர் பங்கு தந்தையிடமோ வேதியரிடமோ பெற்று ஏப்ரல் மாதம் 5ஆம் நாளுக்குள் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நமது வேலூர் மறைமாவட்ட அளவிலான இளையோருக்கான சிறப்பு தியானம் நம் ஆயர் மேதகு முனைவர் அம்புரோஸ் பிச்சைமுத்து ஆண்டகவர்களுடைய தலைமையிலே திருச்சி புகழ்பெற்ற ஃபாதர் ஆல்பர்ட் அவர்கள் வழிநடத்தக்கூடிய ஆண்டு தியானம் வேலூர் பாகாயம் அற்புத குழந்தை இயேசு திருத்தலத்தில் நடைபெறுகிறது. ஆகவே நமது பங்கிலிருந்து இளையோர் தவறாமல் பங்கெடுத்து பயனடையுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சகாய தோட்டத்தில் அமைந்துள்ள நம்முடைய தொன்போஸ்கோ கல்லூரியில் பல்வேறு பாடப்பிரிவுகளுக்காக, குறிப்பாக டிப்ளமோ அக்ரி, டிஎஸ்சி அக்ரி ஆகிய படிப்புகளுக்காக விண்ணப்ப படிவங்கள் வழங்கப்படுகின்றன. தேவைப்படுவோர் பங்கு தந்தையிடம் பெற்று பயனடையுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் தவக்காலத்தினுடைய 5வது வெள்ளி அடுத்த வெள்ளிக்கிழமை நமது ஆன்மீக மையமான செங்குணமலையில் இருக்கக்கூடிய கெட்சுமணி ஆன்மீக மையத்திலே போலூர் மறைக்கோட்ட அளவில் சிலுவை பாதை திருப்பலியானது நடைபெறும். இதற்கான நோட்டீஸும் புனித வெள்ளி நாளுக்கான நோட்டீஸும் இணைத்து ஒளி காட்சிக்கான நோட்டீஸும் வழங்கப்படுகின்றன. இன்னும் பெற்றுக்கொள்ளாத அன்பிய பொறுப்பாளர்கள், பேரவை உறுப்பினர்கள் இந்த சிலுவை பாதை நிகழ்வு முடிந்த பிறகு வேதியிடம் பெற்றுச் செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது ஆற்றலை செயல்கள் எங்கள் மனதிலும் உடலிலும் பொழியப்பட உம்மை வேண்டுகின்றோம். இத்திருவிருந்தில் பங்கேற்று நாங்கள் பெற்றுக்கொண்ட இத்திருவுணவு எங்களுக்கு முழுமையான மீட்பை தருவதாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நற்செய்தி வாழ்வாக்க சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியிலே சிந்தை நொந்தழுதாயோ, வியாகுல மாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியிலே சிந்தை நொந்தழுதாயோ. இயேசு கிறிஸ்துவின் பாடுகளில் நாம் ஒரு பங்கேற்கின்றவர்களாக முழுமையாக நாம் பங்கேற்போம், பக்தியாகவும் தியானிப்போம். ஆண்டவருடைய பாடின் வழியாக நம்முடைய மனமாற்றத்திற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவை சுமந்து கல்வாரி நோக்கி செல்கின்றார். நம்முடைய பாவங்களை நாம் கழுவ வேண்டுமென்றால் முழுமையாக சிலுவை பாதையில் நாம் பங்கேற்று ஆண்டவருடன் முழுமையாக நாம் பங்கேற்போம்.
வேதனை பாதை. பூக்களை சுமந்து போகிற இனிய யாத்திரை அல்ல, மனித பாவங்களுக்காக பாரமான சிலுவையை சுமந்து உயிர் நீத்த புனித யாத்திரை. நந்தவனங்களுக்கு நளினத்தோடு நடந்து வருகின்ற நதியின் பயணம் அல்ல இந்த பயணம். வெள்ளிப்பூக்களில் வெளிச்ச விளிம்புகளில் முகம் காட்டுகின்ற நிலவின் ஊர்வலம் அல்ல இந்த ஊர்வலம். வார்த்தை மனுவாக மனித வடிவம் எடுத்த இறைமகன் இயேசுவின் இரத்த யாத்திரை. கழுமரம் தாங்கிய கண்ணியும் உழுத நிலவும் போன்ற உருகுலைந்த உயர்கனவு 2000 ஆண்டுகளாய் தொடர்ந்து நினைக்கப்படுகின்ற நிகழ்வு. இந்த பூமியும் இரத்தத்தால் நினைக்கப்படுகின்ற உணர்வும் இதோ இன்றும் தொடர்கிறது. கிறிஸ்துவின் பாதைகள் வேண்டுமானாலும் புதியதாக இருக்கலாம், ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் பழையவை. இந்த பாதையில் வழிநெடுக்க நமக்காக சில வாழ்வியல் உணர்வுகள் உள்ளத்தை ஊடுருவும். வாருங்கள், தியானிப்போம், சிந்திப்போம். நாள்தோறும் நான் சுமக்கும் சிலுவைகளே, நாள்தோறும் நான் சுமக்கும் சிலுவைகளே, நான் வாழ என்னை தடுக்கும் சிலுவைகளே. நாள்தோறும் நான் சுமக்கும் சிலுவைகளே, நான் வாழ என்னை தடுக்கும் சிலுவைகளே. நாயகன் இயேசுவின் துணையில் நானும் உங்களை எதிர்கொள்வேன். சிலுவை நாயகன் இயேசுவின் துணையில் நானும் உங்களை வென்றுயிர்த்தேன். நாள்தோறும் நான் சுமக்கும் சிலுவைகளே, நான் வாழ என்னை தடுக்கும் சிலுவைகளே, நான் வாழ என்னை தடுக்கும் சிலுவைகளே. அடுத்தவர் நலன் கருதி நன்மை செய்ய வரும்போது அடுத்தடுத்தாய் வரும் சிலுவைகளே. அடுத்தவர் நலன் கருதி நன்மை செய்ய வரும்போது அடுத்தடுத்தாய் வரும் சிலுவைகளே. ஆண்டவன் வழியிலே நடந்திடும் பொழுதிலும் தடுத்து விடச் செய்யும் சிலுவைகளே. ஆண்டவன் வழியிலே நடந்திடும் பொழுதிலும் தடுத்து விடச் செய்யும் சிலுவைகளே, தடுத்து விடச் செய்யும் சிலுவைகளே. சிலுவை நாயகன் இயேசுவின் துணையில் நானும் உங்களை எதிர்கொள்வேன். சிலுவை நாயகன் இயேசுவின் துணையில் நானும் உங்களை எதிர்கொள்வேன்.
உழைத்திட வரும்போது நேர் எதிர் வருகின்ற சிலுவைகளே. உனை தேடி வந்தேன். முதல் நிலை, குற்றமற்ற இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். பிலாத்து தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக கையை திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது வரமான சிலுவை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். குற்றமற்ற இயேசுவை குற்றவாளி கூண்டில் ஏற்றுகிறார்கள். கைது செய்துவிட்டு குற்றங்களை தேடுகின்ற கொடூரம். மாசற்றவரை, மக்களின் பாவங்களை போக்க வந்தவரை சிலுவை சாவுக்கு கையளிக்கின்ற தீர்ப்பு மன்றத்தில் இயேசு கிறிஸ்து பதவி ஆசையும் பகட்டு வாழ்க்கையும் பறிபோய்விடக் கூடும் என பரிதவித்தான் பிலாத்து. நன்மைகளை மட்டுமே செய்து வந்த நல்லவனுக்கு இயேசு கைமாறு கிடைத்தது சிலுவை சாவு. ஜெபம். அன்பே உருவான இறைவா, அதிகாரம் கையில் எடுப்பதற்காக அநீதியை நீதிமன்றத்திலேயே நிறைவேற்றுகின்ற அநியாயத்தை இந்த உலகம் இனி காணாதிருக்கவும், குற்றமற்ற மனிதனை குற்றம் உள்ளவர்கள் ஒன்று கூடி குறை பேசுகின்ற மனித நிலையை மக்கள் பின்பற்றாதிருக்கவும் இறைவா எமக்கு அருள் புரியும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசங்களுடைய ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளாக. சுமந்தாயோ இறைவா சுகமான சுமையாய், என் பாவம் சுமந்தாயோ இறைமைந்தரே. உனை தேடி வந்தேன், உன் பாதை நடந்து எனக்காக வழியாகும் என் இயேசுவே. உனை போல இதம் வாழும் வரம் தாருமே, உனை தேடி வந்தேன். இரண்டாம் நிலை, இயேசுவின் மேல் பாரமான சிலுவையை சுமத்துகிறார்கள். அடேங்கப்பா, இவ்வளவு பெரிய சுமையை நம்மளாலே தூக்க முடியலையே, இவன் எப்படி தூக்க போறானோ? திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அவமான சின்னம் என அடையாளப்படுத்தப்பட்ட சிலுவை செய்த நன்மைக்கும் செய்யாத தவறுக்கும் செதுக்கி வைத்த சிலுவை, எடுத்து வைக்க முடியாத சிலுவையை ஏந்தி சுமக்க பணித்தனர்.
இயேசு முத்தமிட்டு வாங்கினார் முழுமனதாய். உழைத்த குருத்தின் மீது முள்மரமாக, இளம் தளிர் மீது இடி இறங்குவதாய் இயேசுவின் தோளில் சிலுவை சுமத்தப்படுகிறது. இமை இடிந்து கண் விழுந்த கதையாக எம் பாவத்தால் நீர் சுமக்க திருவுளமானேன். இயேசுவே, எத்தனை நேரங்களில் நமக்காக பிறர் மீது, நம் குடும்பத்தில் நம்மிடம் அன்பானவர் மீது கட்டாயமாக நாம் சிலுவையை ஏற்றி வைக்கிறோம். அன்பான மனைவி மீது ஆண் ஆதிக்கத்தை ஏற்றி வைக்கிறோம். உயிர் கொடுத்த உன் பெற்றோர் மீது உன் ஆணவ சுமையை ஏற்றி வைக்கின்றோம். ஆகவே மனிதா, பிறர் மீது ஏற்றும் சிலுவையை நிறுத்து, உன் மீது நீயே சிலுவை ஏற்று. ஜெபம். அன்பே உருவான எம் இறைவா, எமது பாவத்தின் அடையாளமான பாரமான சிலுவையை எமக்காக நீர் சுமந்ததற்காக மனம் வருந்துகிறோம். இப்படிதான் பலருக்கும் நாங்கள் பாரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் மற்றவர்களுக்கு பாரமாக இல்லாமல் மற்றவர்களின் பாரங்களை நாங்கள் சுமக்கும் பக்குவத்தை எங்களுக்கு அளித்தருளும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். விழுந்தாயோ இறைவா, மண்ணீடு வீணையாய், மனம் நொந்து துடித்தாயோ மரிமைந்தனே. உன்னை தேடி வந்தேன், உன் பாதை நடந்தேன், எனக்காக பலியாகும் என் இயேசுவே. உன்னை போல நிதம் வாழும் வரம் தாருமே, உன்னை தேடி வந்தேன். மூன்றாம் நிலை. இயேசு தன்னுடைய கல்வாரி பாதையில் முதல் முறையாக சிலுவையின் பாரத்தால் தரையை முத்தமிடுகிறார். தாங்க முடியாத சிலுவையை தாங்கி தள்ளாடி சென்ற இயேசு பாடுகளின் பாதையில் முதல் முறையாக கீழே விழுகிறார். தனது வாழ்வு முழுவதும் பிறரை வாழ வைக்க தன்னை இழந்தவர், கானா ஒரு திருமணத்தில் மணமகன் வீட்டாரின் மானம் போக வேண்டிய நேரத்தில் தாங்கி பிடித்தவர், தொழுநோயாளரின் ஊர் எல்லை புறங்களில் வாழ்கின்ற போது அவர்களை தன் பட்டு கரத்தால் தொட்டு குணமாக்கி அவர்களின் மனித மாண்பை தாங்கி பிடித்தவர், முடவர்களை குணமாக்கி சாமானியர்களின் வாழ்வை சரியாக்கி இறையாட்சியின் விடிமயங்களை விழாமல் தாங்கியவர், சுயநல சுமையால் கூடி குறுகியவர்கள் 4 பேர் மத்தியில் நானும் ஒரு மனிதன் என்ற எண்ணத்தில் தலை நிமிர்ந்து நிற்பதற்காய் பாவிகள் பலரை மனித நேயத்தால் மன்னித்து தாங்கிய இயேசு நம் பாவங்களின் பாரத்தால் தான் தரையில் விழுகிறார். லட்சியத்தின் வீழ்ச்சி என்பது எழுச்சிக்கான துவக்கம்தானே. ஜெபம். அன்பே உருவான என் இறைவா, வாழ்க்கை பாரத்தால் பல முறை விழுந்து கிடக்கின்ற எனக்கு எழுந்து நடக்கும் வலிமையை தாரும். தன்னம்பிக்கை ஒன்றே ஒவ்வொரு காலடிக்கும்
தேவை என்பதை எமக்கு உணர்த்தும். எத்தகைய பாரத்தையும் தாங்கி நடக்கவும், எத்தகைய எழுச்சிக்கு பிறகு எழுந்து நடக்கவும் எமக்கு அருள் புரியும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. மறைந்த மகனே மனுநீக்க சூரனே நிலை கண்டு தவி காண மரியன்னையே உனை தேடி வந்து உன் பாதை நடந்து எனக்காக பலியாகும் என் இயேசுவே உனை போல நிதம் வாழும் வரம் தாருமே உனை தேடி வந்தே. இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். முள்ளில் விழுந்த இலையால் முழுதும் கிழிந்த மகனை கல்லில் எடுத்த சிலையாய் நின்று கண்ணீர் வடித்தாள். சிறுபான்மையான நம்மீது எத்தனையோ சுமைகள் சுமத்தப்பட்டாலும் தடுமாறு நமக்கு தாயின் ஊக்கம் பலர் வழியாக கிடைக்கத்தான் செய்கிறது. எத்தனையோ தனிநபர்கள், நிறுவனங்கள், துறவியர் அனைவரும் நற்செய்தி கொடுக்கும் உற்சாகத்தில் பழியை தொடர்ந்து உண்மைதானே சவால்களை விடுதலை உணர்வோடு நாம் இணைந்து செயல்பட நாம் தான் முன்வர வேண்டும். தொடர் போராட்டம் தளராது வளர நமது பண்பாடும் மதிப்பீடும் நம்மை தூண்ட வேண்டாமா? எத்தனையோ மரியாள் நம்மிடையே உற்சாகம் ஊட்டுகிறார்கள். நாம் அப்படி உற்சாகப்படுத்த தாயின் தன்மை பெறுவது எப்போது? ஜெபம். அன்பே உருவான என் இறைவா, தாயின் பாசம் எத்தகையது என்பதை உமது சந்திப்பில் உணர்கிறோம். பொது நலத்திற்காக தன் பிள்ளையை தாரை பார்க்கும் தன்மை அன்னை மரியாளுக்கு இருந்ததைப் போல எமது பிள்ளைகளையும் பொது வாழ்க்கைக்கு அர்ப்பணிக்கும் உள்ளத்தை அளித்தருளும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். உதவாதோ உலகம் உன்னிலை கண்ட பின்னும் தோல் கண்டு சுமை போக்கு மனுவானவா உனை தேடி வந்தேன் உன் பாதை நடந்தேன் எனக்காக பலியாகும் என் இயேசுவே உனை போல நிதம் வாழும் வரம் தாருமே உனை தேடி வந்தேன். ஐந்தாம் நிலை. சிலுவையை சுமக்க சீமோன் உதவுகிறார். டேய், கல்வாரி ரொம்ப தூரமா இருக்க, இவனை பார்த்தா இங்கே இறந்து விடாம போல இருக்குது, யாருன்னா புடிங்கடா, இவனுக்கு சிலுவை சுமந்து வரட்டும். கட்டாயத்தின் பெயரால் சீமோன் சிலுவையை சுமக்கிறார்.
திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றறிந்த தோத்திரம் செலுத்துகிறோம். அது ஏனென்றால் முது பாரமான திருச்சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிலுவையை சுமக்கும் இயேசு களைத்து விடுகிறார். சிறிது நேரம் பாரத்தை பகிர்ந்து கொள்ள சீமோன் உதவுகிறார். இயேசுவின் சிலுவையை சுமக்க ஒரு சுமை தாங்கியாக வருகிறான் சீமோன். தடுமாறுகின்ற பாதங்கள், தள்ளாடுகின்ற உடல், புழுதி படிந்த முகம், கசியடி காயங்கள், இவற்றால் உருகுலைந்த இயேசுவுக்கு உதவ வருகிறான் சீமோன். சாலை ஓரத்தில் சரக்கு ஏற்றி வண்டியை தள்ளிக்கொண்டு செல்கிறவர்கள் தள்ளாடுகின்ற போது உதவ முன் வருவது இன்னொரு கைவண்டிக்காரன் தானே. செங்கல் சூளைகளிலும் தொழிற்சாலைகளிலும் ஒருவருக்கொருவர் துணையாக இருப்பவர்கள் தொழிலாளர்கள் தானே. வறுமையில் வாழ்வோர் வீழ்நீர் துடைத்தால் மனிதம் நிறைவாகும். இறைமொழி கேட்டு இருப்பதை பகிர்ந்தால் இறைமை புலனாகும். எனது வறுமை நீங்கிய பின் வறுமையில் வாடுவோருக்கு உதவுவேன் என்று சொல்ல முடியுமா? எனது சிக்கல்கள் தீர்ந்த பின் பிறர் சிக்கல்கள் தீர்க்க முடியுமா? தனக்கு மிஞ்சியதுதான் தானம் என்ற தப்பறை தத்துவத்தை களைய வேண்டும். வறுமைக்கும் ஈகைக்கும் தொடர்பில்லை. தாராள மனமுடையவர்கள் என் நிலையிலும் பிறருக்கு உதவ முடியும். தாராள மனமே தன்னலத்தின் அடித்தளம். வறியவர் எளியவர், அறியாமையில் வாழ்வோர், சிறைப்பட்டோர், ஜாதி சண்டையும் சமய சண்டையினால் சங்கடப்பட்டோர், உரிமைகளை இழந்து நிற்கும் தாழ்த்தப்பட்டோர், இவர்களுக்கு உதவிட நாம் விரைந்திடுவோம். ஜெபம். அன்பே உருவான இறைவா, உமது பாடுகளின் பாதையில் சிறிது நேரமே உதவி செய்த சீமோன் இன்றளவும் நினைக்கப்படுவது போல நாங்களும் எங்களால் முடிந்த உதவியை சிறிதளவாது பிறருக்கு செய்து உமது வழியை பின்பற்றும் மனதை தந்தருளும். எதிர்பாராத உதவிதான் மனதை மகிழ்ச்சிப்படுத்தும் என்பதை உணர்ந்தவர்களாய் யாருக்கும் உதவும் மனப்பான்மையை எங்களுள் பிறக்க அருள் புரியும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாச கண்ணீரில் நனைந்து தள்ளாடும் இதயம் வதைப்பட்ட வதனத்தை துடைத்தார்களோ. உன்னை தேடி வந்தேன், உன் பாதை நடந்தேன், எனக்காக பலியாகும் என் இயேசுவே. உன்னை போல இதம் வாழும் வரம் தாருமே, உன்னை தேடி வந்தேன். ஆறாம் நிலை. இயேசுவின் திருமுகத்தை துணியால் துடைக்கிறாள் வெரோனிகா. அம்மா, யாருமா நீ? ஐயா, தயவு கூர்ந்து சற்று பொறுங்கள். என் ஆண்டவருடைய முகத்தை பாருங்கள். இரத்தமும் வேர்வையும் அவர் முகத்தை மறைக்கின்றது. பொறுங்கள், துடைத்து விட்டு சென்று விடுகிறேன். அதெல்லாம் முடியாது. ஐயா, கொஞ்சம் பாருங்க. ஐயோ பாவம், இந்த கல்வரில் கையில் என் ஆண்டவர் முகத்தை பாருங்கள், எப்படி அடித்திருக்காங்க. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம்.
அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வாழ்வது ஒரு முறை, உயிர் போவதும் ஒரு முறை. போகின்ற உயிர் இயேசுவுக்காக போகட்டும் என்ற லட்சியத்திற்கு இலக்கணம் வகுத்தவள் வீர பெண்மணி வெரோனிகா. வீரர்களை விலக்கிக் கொண்டு இயேசுவின் முகத்தை துடைக்கிறாள். நீதிக்காகவும் நியாயத்திற்காகவும் பேச வேண்டிய சமயங்களில் வாயெடுத்து நிற்பதற்காக வெட்கத்தால் பயத்தால் பல நல்ல செயல்களை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை வீணாக்கியதற்காக நமக்கு என்ன வந்தது என இருந்தபோதற்காக மனம் வருந்த அழைக்கிறாள் வெரோனிகா. ஜெபம். அன்பே உருவான இறைவா, வெரோனிகாள் மீது நடந்து கல்வாரி அடைய விழுந்தாலும் எழுந்தாயும் வினை போக்குவே. உன்னை தேடி வந்து உன் பாதை நடந்து எனக்காக பலியாகும் என் இயேசுவே. உன்னை போல இதம் வாழும் வரும் தாருமே. உன்னை தேடி வந்தே. ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றெறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தாங்க முடியாத சுமையால் தடுமாறுகிறது கால்கள் மட்டும்தான், மனமல்ல. கரடுமுரடான கல்வாரியை நோக்கி, சிலுவையோ கடுமையான பாரம், கல்வாரியோ பல கல் தூரம். எழுந்துவிட முடியும் என்பதற்காக விழுந்துவிட்ட நிகழ்வு. விழுந்து விட்டாரே என்று அகழ்ந்து பார்க்க வேண்டிய அவசியமில்லை. அருவிக்கு வீழ்ச்சிதான் அர்த்தம். பிறர் மீது சுமையை ஏற்றுவது எளிது. ஆனால் நம் மீது சுமைகளை ஏற்றுவது அரிது. இந்த அரிதான வாழ்வை நோக்கி நாம் செல்வோம். ஜெபம். அன்பே உருவான இறைவா, வாழ்வில் எத்தனை முறை விழுந்தாலும் அத்தனை முறையும் எழுந்து உம்மை நோக்கி நடக்க உதவி புரியும். மீண்டும் மீண்டும் பாவ சூழலில் சிக்காமல் இருக்க உதவி புரியும். விழுவதை பாடமாகவும் எழுவதை அனுபவமாகவும் எடுத்துக்கொண்டு ஏற்றுக்கொள்கின்ற மனதிலத்தை தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாளர் சுவாமி நெடுகாத கரும்போ எமக்காக சிலுவைக்கு பலியானவா. உன்னை தேடி வந்தே உன் பாதை நடந்தே எனக்காக பலியாகும் என் இயேசுவே. உன்னை
நிலை எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார் இயேசு. எருசலேம் மகளிர்களே, எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். ஏனெனில் பச்சை மரத்துக்கே இந்த விதி என்றால் பட்ட மரத்துக்கு என்ன ஆகுமோ? திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் மது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கல்வாரி பாதையில் எதிர் நின்ற எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் தருகின்றார் இறைமகன் இயேசு. ஆறுதல் பெற வேண்டிய நேரத்தில் கூட ஆறுதல் தருகின்றார் இறைமகன் இயேசு. தவறுகளை தட்டி கேட்க வேண்டியவர்களே அதை ஆதரித்துக் கொண்டால் அவர்களுக்காகவும் சேர்ந்து அழுகின்ற பொறுப்பை அவர்களிடம் விட்டுவிடப்படுகின்றது. பெண்கள் அநீதிகளை எதிர்க்கின்ற சக்தி அற்றவர்களாகவே தங்களை நினைத்துக் கொள்கிறார்கள். தங்களுக்கு இழக்கப்படும் தவறுகளை கூட தட்டி கேட்பதில்லை. இதோ ஆறுதல் தரும் இறைமகன் வார்த்தைகளில் வாழ்க்கை பலம் பெறட்டும். ஜெபம். அன்பே உருவான இறைவா, அவரவருக்கு சோகம் வருகின்ற நேரத்திலும் அடுத்தவருக்கு ஆறுதல் தருகின்ற பக்குவத்தை எமக்கு தாரும். எத்தகைய துன்பத்திலும் பிறருக்கு ஆறுதலாக இருப்பது என்பதை அதீத மனிதநேயம், அத்தகைய மனிதநேயம் இன்றும் எங்களோடு இருக்க அருள் புரியும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறைத்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். மலை மீது சிலுவை சுமந்தாயோ சூரனை, சுமை தாங்கி விழுந்தாயோ கரைவீதியிலே. உன்னை தேடி வந்தே உன் பாதை நடந்தே, எனக்காக பலியாகும் என் இயேசுவே. உன்னை போல நிதம் வாழும் வரம் தாருமே, உன்னை தேடி வந்தே. ஒன்பதாம் நிலை. இயேசு மூன்றாம் முறையாக கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் மது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இதோ தூக்க முடியாத துயரத்தோடு களம் நோக்கிய செம்மறியாக நடையெடுக்கிறார் இயேசு. 200 மைல்களுக்கு மேல் பயணம் செய்யாத இறைமகன் இயேசு 2000 மைல்களை கடந்ததை போன்ற களைப்பும் சோர்வும் அவரை தடுமாற வைத்து மூன்றாம் முறையாக கீழே விழுகிறார். வேதனைகளின் வெப்ப பெருமூச்சும் சோதனைகளின் சொல்லண்ணா துயரமும் சேர்ந்து அவரை தாக்கிய செந்தனல் சித்திரமாயிருக்கும் இயேசுவின் செந்நீர் பாதை இன்னும் சிறிது நேரத்தில் முடிய போகிறது. 2ஆம் முறை விழுந்தெழுந்த இயேசு மீண்டுமாக சிலுவையின் பாரத்தால் கீழே விழுகிறார். 3ஆம் முறை விழுந்து மண்ணை முத்தமிட்ட போது தன் பணி முழுமை அடையாததை நினைவுக்கு வர உடனே எழுந்து பலிப்பீடத்தை நோக்கி நடந்து செல்கிறார். 7 முறை அல்ல, 70 முறை உங்கள் சகோதரை மன்னிங்கள் என்ற இறைவன் எண்ணிலடங்கா முறையும் நம்மை மன்னிக்க தயாராக இருக்கிறார். மனம் திரும்ப வேண்டிய
ஒரு பாவிக்காக மனம் மாறாத நீதிமான்கள் காட்டிலும் வானத்தில் அதிக மகிழ்ச்சி. நம்மிடம் எதிர்பார்ப்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், நாம் விழுந்து கிடப்பதை உணர்ந்து எழ முயற்சிப்பதுதான். ஜெபம். அன்பே உருவான இறைவா, வாழ்க்கை சிலுவைகளால் அன்றாடம் அழுத்தப்பட்டு அவதிப்படுகிறோம். பல முறை கீழே விழுந்து விடுகிறோம். உம்மை அவமதிப்பதே எமது பாவம். எமக்கு வலிமை தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். கலைந்தாரோ உடைகள் நிலை இயேசுவின் ஆடைகள் களையப்படுகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவிடமிருந்து ஆடைகள் எடுக்கப்படுகின்றன, இல்லை களையப்படுகின்றன. ஆனால் இயேசுவின் மனநிலை தியாகத்தில் நிரம்பி உள்ளதால் அவர் அதனையும் தியாக உணர்வோடு ஏற்றுக்கொள்கிறார். கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாய் இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். இயேசு ஆடையில்லா அவமானத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஏனெனில் அவர் தம்மையே வெறுமையாக்கிய இறைவன் என்கிறது பிலிப்பிய திருமுகம். வெறுமையாக்கப்பட்ட இறைவனை கிறிஸ்தவத்தில் மட்டுமே சந்திக்க முடியும். ஏனெனில் அவமானம் வழியே மகிமை என்பது அவர் வகுத்த வழி. மிகுந்த விளைச்சலை தர வேண்டுமானால் கோதுமை மணி மண்ணில் மடிந்து சாக வேண்டும். தமக்கென்று வாழ்வோர் தம் வாழ்வை முடித்து விடுவர். ஜெபம். அன்பு எடுத்து திரு கைகள் துடைத்து சிலுவைக்கு திருமேனி பலியானதோ. உனை தேடி வந்தே உன் பாதை நடந்தே எனக்காக பலியானதோ.
11ஆம் நிலை. இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பிறர் மீது சுமைகளை ஏற்றுவது எளிது, பிறர் சுமைகளை ஏற்றிக்கொள்வது அரிது. அப்படி அரிதான சுமையை அடுத்தவர்களுக்காக ஏற்றிக்கொள்வது அசாத்தியமான மனிதர்களால் மட்டுமே முடியும். அதோ அதிகார வர்க்கத்தின் ஆணவத்தை அடித்து நொறுக்கியவர், ஆதிக்கத்திற்கும் அநியாயத்திற்கும் அடக்குமுறை இடித்து காட்டியவர், ஏழை எளியவரின் வாழ்வை கிழக்கின் விளக்காய் ஒளிந்தவர், குற்றத்தை குத்தகைக்கு எடுத்துக்கொண்டு வாழ்கின்றவர் மத்தியில் குற்றவாளியாக சிலுவையில் அறையப்படுகிறார். அநீதிக்கு எதிராக எழுந்து நின்றவரை அநியாயமாக குற்றம் சுமத்தி அவமானப்படுத்தி இருக்கிறார்கள். அவர் செய்த குற்றம் என்ன? கேள்வி எழுந்தாலும் இயேசுவை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்கிற பதில்தானே எதிரொலித்து கொண்டிருக்கிறது. இவர்களுக்காக இறைமகனாக வடிவெடுத்தவரை சாவுக்கு தீர்ப்பளிக்கும் அவமானம் அரங்கேறிருக்கிறது. பதவி ஆசையில் பரிதவித்த பிலாத்து தீர்ப்பு மன்றத்தில் தீர்க்கமாக இயேசுவின் ரத்தத்தில் நமக்கு பங்கில்லை என்று கை கழுவியதால் சிலுவை மரணத்திற்கு இயேசுவை கையிழைக்கிறார்கள். எழுதக்கூடாத சாசனம் எழுதப்படுகிறது. யாரையும் தீர்ப்பிடாதே என்று சொன்னவரை தீர்ப்பிடுகிறார்கள். இயேசுவின் தியாக வாழ்வின் முதல் அரங்கேற்றம் இதோ சிலுவையில் நிறைவேறுகிறது. ஜெபம். அன்பே உருவான இறைவா, தீமையிலிருந்து எம்மை விடுவிக்க உம்மை பலியாகவும் பரிகாரமாகவும் தந்திரே. எங்கள் சக்தி அனைத்தையும் உமக்காக தியாகம் செய்ய உமது தியாகத்தை உணர்ந்து உண்மையான உமது அன்பை உணர்ந்து உம்மை பின்தொடர மக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவனர். ஆமென். சிவக்காதோ இன்பங்கள் சிதையாதோ வீடுகள் உயிரிழந்து மறித்தாயே மழை நீரே. உனை தேடி வந்தே உன் பாதை நடந்தே எனக்காக பலியாகும் என் இயேசுவே. உனை போல நிதம் வாழும் வரம் தாருமே. உனை தேடி வந்தே. 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை. நல்ல கல்வனை பார்த்து இயேசு, நீர்
இன்று என்னோடு பேர்ந்த வீட்டில் இருப்பீர். இயேசு இறுதி நேரத்தில் தன் தாயை பார்த்து, அம்மா, இதோ உன் மகன், இதோ உன் தாய். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? தாகமாக இருக்கிறது. எல்லாம் நிறைவேறிவிட்டு என்று இயேசு, தந்தையே, உன் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். கால்களை கண்டு கண்கள் குடமாகி போனதையா, தடுமாறும் கால்களை கண்டு கண்கள் குடமாகி போனதையா. இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. தடுமாறும் கால்களை கண்டே கண்கள் குணமாகி போனதையா. உறுதி செஞ்சு பாடுபட்டும் மறுதளிக்கவில்லை, மரணம் சூழ்ந்த நேரத்திலும் விட்டு கொடுக்கவில்லை. குருதி சிந்தி பாடுபட்டும் மறுதளிக்கவில்லை, மரணம் சூழ்ந்த நேரத்திலும் விட்டு கொடுக்கவில்லை. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. தடுமாறும் கால்களை கண்டே கண்கள் குளமாகி போனதையா. தடுமாறும் கால்களை கண்டே கண்கள் குளமாகி போனதையா. பிறருக்காக
வாழ்வழித்த போராட்டத்தில் உச்சகட்டம்தான் கல்வாரியில் இயேசு உயிர் விடுவது. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது என்று மலைமுகத்தில் முன்மொழிந்த வார்த்தையை கல்வாரி மலைமுகத்தில் வழிமொழிந்து கொண்டிருக்கிறார். பணிவிடை பெறுவதற்கு அன்று பணிவிடை புரியவே வந்தேன் என்ற வார்த்தையை வாழ்வாக்கி இதோ இன்று கழுமரத்தில் தன் உயிரை தாரை வார்க்கிறார். தந்தையே, இவர்கள் செய்வதை என்னவென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று தன் உயிர் போகும் வேளையிலும் பிறருக்காக பரிந்துரை செய்கிறார். அந்த பக்குவம் யாருக்கு வரும்? பகல் 3 மணி, கல்வாரி மலை முகடு, 2 கல்வர்களுக்கு நடுவில் கர்த்தர் இயேசுவின் உயிர் முடிச்சு அவளுகின்ற தேவ வேலை. தந்தையே, தந்தையே, உன் கரங்களில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். இயேசு உயிர் விடுகிறார். சிறிது நேரம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்ததை தியானிப்போம். ஜெபம். தியாகம் நிறைந்த இயேசுவே, வாழ்வில் எல்லா படிநிலைகளும் ஒரு தியாகம் தேவைப்படுகிறது. இந்த உலகில் தியாகம் இல்லாத மனித வாழ்வு, முழுமை இல்லாத வாழ்க்கை, அளவிட முடியாத உம் தியாகம் எமது வாழ்க்கையில் ஒரு சிறு அளவிலும் நெறிப்படுத்தப்படும். உன்னை தேடி வந்தேன், உன் பாதை நடந்தேன், எனக்காக பலியாகும் என் இயேசுவே. உன்னை போல நிதம் வாழும் வரம் தாருமே. உன்னை தேடி வந்தேன், மரியன்னை மடியில் இடங்காயோ நீவா, துயில் கொண்டு துணை போக்கு துணிகாயையா. உன்னை தேடி வந்தேன், உன் பாதை நடந்தேன், எனக்காக பலியாகும் என் இயேசுவே. உன்னை போல நிதம் வாழும் வரம் தாருமே. உன்னை தேடி வந்தேன். 13ஆம் நிலை. தாயின் மடியில் இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் முது பாரமான திருச்சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தாலாட்டு பாடிய தாயின் மடியில் ஒப்பாரியின் ஓலம் கேட்கிறது.
இறைவனின் திருவுளத்தை ஏற்றிட அன்னை மரியாள் இறைவனின் திரு உடலை ஏற்று மடியில் கிடத்தியிருக்கிறார். அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று தன் மகனின் வல்லமையை வெளிப்படுத்தி இதோ தள்ளாத மனதோடு தாங்க முடியாத சுமையோடு தன் மகனின் இறப்பை தாங்கி நிற்கிறார். அன்பு ஒன்றையே தன் மகனுக்கு முழுமையாக தந்த தாய் அல்லவா? பிரிவு என்பது நினைவுகள் சுமக்க முடியாத கனமான சோகம் அல்லவா? கண்ணீரால் நடத்தப்படுகின்ற யோகம் அல்லவா? தாய்க்கும் மகனுக்குமான பிரிவு உடலுக்கும் உயிருக்குமான பிரிவல்லவா? தியாக வாழ்வுக்கு அர்ப்பணித்த மகனை அன்னை மரியாள் ஆளாத துயரத்தோடு அணைத்து அழுகிறாள். இறை சித்தம் இதுவென ஏற்றுக்கொண்டதால் இதோ உமது அடிமை, உம் வார்த்தையின்படியே ஆகட்டும் என கருவறையில் தாங்கிய இயேசுவை கல்லறை தாங்குவதற்கு இறை சித்தமானார். ஜெபம். அன்பே உருவான இறைவா, உமது அன்னையின் தியாக உள்ளமும் தாராள மனமும் எங்களை மனமாற்ற பாதை நடந்தே எனக்காக வழியாகும் என் இயேசுவே, உன்னை போல தினம் வாழும் வரத்தாருமே, உன்னை தேடி வந்தேன், தலை சாய்க்க இடமே இல்லாத இறைவா, அடைத்தாரோடை அந்த துணை கொள்ளுவோ, துணை தேடி வந்தேன், உன் பாதை நடந்தேன், எனக்காக பலியாகும் என் இயேசுவே, உன்னை போல இதம் வாழும் வரம் தாருமே, உன்னை தேடி வந்தேன். 14ஆம் நிலை. இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீண்டு ரட்சித்தீர். இந்த மரணம் அஸ்த மரம் அல்ல, சாவை கண்ட புனித மரம். மகனின் போர்பட்டு சாவே உன் வெற்றி எங்கே, சாவே உன் கொடுக்கு எங்கே?
உலக வரலாற்றில் கல்லறைக்கு காவல் வைப்பது இதுதான் முதல் முறை. உலகின் ஒளியை இருளின் இருப்பிடமான கல்லறையில் அடக்கம் செய்தனர். முரண்பாடுகள் முகம் காட்டும் இந்த அடக்கம் மீட்பின் துவக்கமாகும். ஆம், உயிர்ப்பு ஒன்றே மனித குலத்தின் முதல் துவக்கம். துவக்கமே இங்கு அடக்கம். ஆனால் இது அடங்கும் அடக்கம் அல்ல. இருட்டை கிழக்கின் விளக்கு, மனித மனங்களின் அழுக்குக்கு எல்லாம் விளக்கும் அருளின் விளக்கு. விதைகள் புதைவது விளைச்சலுக்கே. இயேசுவின் உடல் அடக்கம் செய்யப்பட்டாலும் அவரது கொள்கைகள், லட்சியங்கள், இறை அரசு கனவுகள் முடக்கம் செய்ய முடியாது என்பதை இறந்த 3ஆம் நாள் உலகம் விழித்து பார்க்கும். கிறிஸ்துவம் உயிர் தவம் கொண்டது என்பது கல்லறை எழுதும் காவியம். கோதுமை மணி மடிந்தால் தானே பலனளிக்கும். இயேசு மண்ணில் புதைந்தால் தானே உயிர்ப்பு விளைந்திடும். அது சத்தியம், சரித்திரம். இயேசுவின் மரணம் சத்தியம், இயேசுவின் உயிர்ப்பு நித்தியம். ஜெபம். அன்பே உருவான இறைவா, உமது பாடுகளின் பாதையில் பயணம் செய்த எங்களை மனம் மாற்றத்தால் புதுப்பித்தருளும். உமது அடக்கம் மீட்பின் தொடக்கம் என்பதை உணர்ந்தவர்களாய் உமது உயிர்ப்பை எதிர்த்து நோக்கும் எமது புது வாழ்வுக்கு இந்த பாடுகளின் பாதையில் புதிய அர்த்தத்தை கொடுத்து எமது வாழ்வை வளப்படுத்தி அருளும். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறைத்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய உடல் நலத்திற்காகவும் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, அவமானத்தின் சின்னமாக இருந்த சிலுவை மீட்பின் சின்னமாக, வெற்றியின் சின்னமாக, ரட்சிப்பின் சின்னமாக, கிறிஸ்தவர்களுக்கு அடையாள குறியாக இருக்கக்கூடிய சிலுவையாக இன்றைய நாளிலே நாம் தியானித்தோம். இந்த தவக்காலத்தில் 4வது வெள்ளிக்கிழமை சிறப்பித்து ஆண்டவர் இயேசுவின் பாடுகளை நாம் பங்கெடுக்க, தியானிக்க, ஜெபிக்க வழி நடத்திய இளையோர் இயக்குனரும் வியா இயக்குனருமான ஃபாதர் லூர்து ஆண்டனிராஜ் அவர்களுக்கும் அவர்களோடு இணைந்து பணியாற்றிய இளையோர் மற்றும் பங்கு மக்கள் அனைவருக்கும் நாம் கரவழி மூலம் நன்றிகளை, பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்த வெள்ளிக்கிழமை தவக்காலத்தின் 5வது வெள்ளி நம் போலூர் மறைக்கோட்ட அளவில் கெத்சமனி ஆன்மீக மையம் செங்குணமலையிலே நாம் சிறப்பிக்க இருக்கின்றோம். அதற்காக இடங்களை தூய்மை செய்ய இருக்கின்றோம். வருகின்ற திங்கட்கிழமை அரசு விடுமுறை அன்று காலை 6 மணி முதல் நாம் தூய்மைப்படுத்தும் பணியை மேற்கொள்ள இருக்கிறோம். ஒவ்வொரு அன்பியத்திலிருந்தும் குறைந்தது ஒரு 5-10 நபர்களாக பிரியா இருக்கிற எல்லோருமே அந்த நாளிலே வருகை புரிந்து அந்த மலையை ஆண்டவருடைய மலையாக, சீயோன் மலையாக மாற்ற, கல்வாரி மலையாக மாற்ற நீங்கள் அந்த கருவிகளையும் மண்வெட்டி மற்றும் கத்தி ஆகிய பொருட்களை கொண்டு வந்து தூய்மை செய்துமாறு உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே,
கிறிஸ்தவர்களின் சகாயான புனித மரியாவே, புனித யோசேப்பே, எங்களுக்காக வேண்டிக் புனித ஜான் போஸ்கோவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மரிய மசரலோவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். தவக்காலம் மனமாற்றத்திற்கும் ஜெபத்திற்கும் தியாகத்திற்கும் ஒரு புனித காலம். இந்த புனித நாட்களில் இயேசுவின் சிலுவை பாதையை தியானிக்க கெஸ்டமனி ஆன்மீக மையம் செங்குணம் வருக. இயேசுவின் துன்பத்தை நினைவு கூர்ந்து சிலுவை பாதை வழியாக நடந்து பாருங்கள். ஒவ்வொரு நிலையிலும் அவர் அனுபவித்த துன்பங்களை உங்கள் இதயத்தில் உணருங்கள். உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்திற்கான அழைப்பை கேளுங்கள். கெஸ்டமனி ஆன்மீக மையம் செங்குணம் போலூர் அமைந்துள்ள இடம் திருவண்ணாமலை இருந்து 40 கிலோமீட்டர் தூரத்திலும் வேலூரில் 52 கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்துள்ளது. இந்த மலைக்கு உங்கள் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் மற்றும் தனிப்பட்ட முறையிலும் வரலாம். தவக்காலத்தின் அர்த்தத்தை உணர உங்கள் உள்ளத்தை இயேசுவின் பக்கம் திருப்ப கெஸ்டமனி ஆன்மீக மையம் செங்குணம் உங்கள் வருகைக்காக காத்திருக்கிறது. இடம் கெஸ்டமனி ஆன்மீக மையம் செங்குணம் போலூர் பங்கு. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள தொலைபேசி எண் 938-52.140. ஏதேனும் சந்தேகம் இருப்பின் தொடர்பு கொள்ளலாம்.